நம்மளோட சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அவங்களோட மனசை மேக்சிமம் யூஸ் பண்ணி தான் அவங்க விருப்பப்பட்ட விஷயங்களை அடைஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு விதமாக பார்க்கும்போது இதே மனசு தான் நம்மளோட மிகப்பெரிய எனிமி. நம்மளோட மனசை நமக்கு ஏற்றபடி நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எப்படி டியூன் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு இப்போவே இவால்வ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிசம்பர் 31 வந்த உடனே ஒரு முடிவு எடுப்போம். அது என்னன்னா 1 எல்லா கெட்ட பழக்கங்களையும் நிறுத்திடணும், இன்னைக்கு மட்டும் ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு. ஆனா 1 ஆன உடனே நம்மளோட மனசு அதுக்கு ஒத்துக்காது. ஒரு ஒர்க்கை தொடங்குறோம்னா அதை முழுசா முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டு போய் உட்காருவோம். அப்போ மனசு சொல்லும், சோசியல் மீடியாவில் அந்த விளாகரோட வீடியோ வந்துருச்சான்னு பார்ப்போம்னு போய் ஸ்க்ரோலிங்லேயே டைமை கடத்திடுவோம். நாம முடிவெடுப்போம், ஆனால் நம்மளோட மனசு சம்மதிக்காது. நாம் எடுத்த எல்லா டிசிஷன்ஸையும் நாமளே பிரேக் பண்ணுவோம். என்னவெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் எதையுமே பண்ணாமல் தள்ளி வச்சுட்டே இருப்போம். படிக்கிறதுக்கு போய் உட்காருவோம், ஆனால் படிக்க முடியாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியுங்கிறதும் தெரியும், ஆனால் நம்மளோட மனசு நமக்கு ஒத்துழைக்காது. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும். நாம் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெரியாத பிரச்சனைகள் கிடையாது, ஆனால் சரியா செய்ய முடியறதில்லை. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, டிசிஷன்ஸ் எல்லாமே நாம தான் எடுக்கிறோம், ஆனா அதை நம்மாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்லை. நம்மளோட மனசு நாம சொல்றத கேட்கறதில்லை அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட மனசை நல்ல பிரைட்டா ஷைன் ஆகிறதுக்காக பாலிஷ் பண்ணணும். அதுக்கு என்னவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, நமக்கு வீட்டில் சும்மா இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் மனசுல வரும். அது என்னன்னா, ஒரு டீயும் வடையும் சாப்பிடலாமே அப்படின்னு. அந்த தாட் வந்த உடனேயே நாம வண்டி எடுத்துட்டு கடைக்கு போவோம். டீ கடைக்கு போனா சூடா பஜ்ஜி போட்டுட்டு இருப்பாங்க. அதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்போம். உடனே அதை எடுத்து சாப்பிடுவோம். தாட் மனசுக்குள்ள வந்த உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண தொடங்கிடுவோம். திரும்பி வீட்டுக்குள்ள வந்த உடனே சரி டிவியை ஆன் பண்ணலாம்னு தோணும். அந்த மொமெண்ட்லயே டிவியை ஆன் பண்ணுவோம். இப்படி தான் நம்மளோட ஒவ்வொரு டேஸோட ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு நாம அதன்படியே நடக்கிறோம். அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும்னு தோணுச்சு, உடனே கடைக்கு போய் அதை சாப்பிட்டோம். வேலைக்கு இடையில போனை நோண்டணும்னு தோணுச்சு, உடனே அதை செஞ்சோம். மனசு நம்மளை எந்த வழிக்கு கொண்டு போகுதோ அதையே நாம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இனிமே இதே விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க. காலையில வாக்கிங் போயிட்டு வரும்போது டீ கடையில டீயும் வடையும் சாப்பிடணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா அந்த தாட் வந்த உடனே சாப்பிட்டே ஆகணும்னு நாம டீ கடைக்குள்ள போயிடுவோம். பட் இந்த இடத்துல மனசோட தாட்டை நாம கண்டுக்காம விட்டுட்டோம்னா, அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருந்தோம்னா, நம்மளோட மனசு டீ கடைக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா பலகாரத்தையும் பார்த்தபடி அங்கேயே சுத்திட்டு இருக்கும். நாம கண்டுக்காம திரும்பி நடக்க தொடங்கிடுவோம். பாயிண்ட் என்னன்னா, மனசை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம அதை ஃப்ரீயா விட்டுறணும். அது கொஞ்ச நேரம் அப்படியே குழம்பி போய் திரியும், அதுக்கப்புறம் தானாவே அடங்கிரும். நாம எல்லாருமே நம்மளோட மனசை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மனசை நாம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற ஒவ்வொரு தடவையும் அது நமக்கு தொந்தரவு தந்துட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல மனசை ஓப்பனா ஃப்ரீயா விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு அப்புறமா செட்டில் ஆயிடும். நம்மளோட மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாம அதை ஓப்பனா விட்டுறணும். கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளோட ஆக்டிவிட்டீஸை தான். டீ கடையில போய் டீயும் வடையும் சாப்பிடணும்னு தோணுன உடனே நம்ம அந்த தாட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்றோம். நாம அதை கண்டுக்காம விட்டுட்டு நம்மளோட ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னு வச்சுப்போம். 3 மணி நேரம் கிடைச்சா அதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒர்க்கை தொடங்குவோம். ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச உடனே மனசு அதனோட வேலையை காட்ட தொடங்கிடும். நம்ம கிட்ட பல விஷயங்களை சொல்லும், நிறைய கஷ்டங்களை கொடுக்க ட்ரை பண்ணும். கொஞ்ச நேரம் எழும்பி நிக்கலாம், போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமோ, ஸ்கோர் என்னவா இருக்கும், வெளியே ஏதோ சத்தம் கேட்குதே, வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாமா, இப்படி நிறைய தாட்ஸை தந்துட்டே இருக்கும். கண்டுக்கவே கூடாது. நம்மளோட ஆக்ஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நாம ஒர்க் முடிக்கணும்னு டிசைட் பண்ணி இருப்போம், ஆனால் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஒர்க்கை முடிக்கணும்னு ஆசைப்படுவோம், அது நடக்காது. காரணம் என்னன்னா, நம்மளோட மனசு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறதாலையும் நாம மனசு சொன்னபடியே நடந்துக்கிறதாலையும் தான். இந்த மனசை நமக்கு ஸ்டாப் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு.
அதை ப்ராப்பராக நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் என்னென்னா, நாம் தனியாக ஒரு இடத்துல ஒரு ரூமில் இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸில் இருக்கணும், 1 மணி நேரம் அங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணிவிடுவோம். சரியா? அப்படி தனிமையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச உடனே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தொடங்குவோம். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்போது உட்கார்ந்து இருக்கவே கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம யோசிப்போம், என்னடா இது தொந்தரவாக இருக்குது, நம்மால் முடியாது, பேசாமல் எழும்பி போயிடலாமா அப்படின்னு நினைக்க தொடங்குவோம். என்னடா இது முட்டாள்தனமாக இருக்குது, மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்படி உங்களை அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போக வைக்கிறதுக்கு மனசு எக்கச்சக்கமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும். கண்டுக்கவே கூடாது. என்ன இது கிளைமேட் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, ஏசி ஆன் பண்ணலாமோ, வேண்டாம் வேண்டாம் ஃபேனே போதும் அப்படின்னு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும், எந்திரிக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கும். அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாமல் எழும்பவே மாட்டோம்னு முடிவு பண்ணி இருக்கும். மற்ற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை, நம்மளோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும், வல்கரான தாட்ஸ் வரும். என்னடா இது இப்படியெல்லாம் யோசிக்கிறோமேன்னு தோணும். நாம தான் ஒரு பக்கா டீசன்ட் ப்ராப்பர்ட்டி ஆச்சே, நமக்கு ஏன் இப்படியெல்லாம் தாட்ஸ் வருதுன்னு குழம்பி போயிருப்போம். கொஞ்ச நேரம் இப்படியே மனசு நம்மளை குழப்பி விட்டுட்டு ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். அப்படியே காமாகி செட்டில் ஆகிரும். ஸோ மனசோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மனசை ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டுறணும். அது துள்ளி விளையாடும், ஊரெல்லாம் சுற்றி வரும், நம்மளோட ஆக்டிவிட்டீஸை எப்படியெல்லாம் குழப்பலாம்னு ட்ரை பண்ணும். மனசு சொல்கிற எந்த ஆக்டிவிட்டீஸையுமே கண்டுக்காமல் இருந்தோம்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணி காமாக இருக்க தொடங்கும். இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற நல்ல ரிசல்ட் என்னென்னா, நம்மளோட மனசை மேனேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நாம் டிசைட் பண்ணுற வழிக்கு தான் நம்மளோட லைஃப்பும் போகும். நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கையில் தான் இருக்கும். விராட் கோலி 82 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. 6 அடிக்கிறதுக்காக ஒரு பால் வரும்போது மனசு சொல்லும் டிஃபெண்ட் பண்ணால் போதும்னு. நல்ல ஃபுட்டை பார்க்கும்போது டெம்ப்ட் ஆகும், டயட்டை பிரேக் பண்ணலாம்னு தோணும். ஒர்க் அவுட் பண்ண போகும்போது அப்புறம் பார்த்துக்கலாம்னு மனசு சொல்லும். இப்படி மனசு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய தாட்ஸை தந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல கோலியோட சிச்சுவேஷனை பற்றி யோசிச்சு பாருங்க. இந்த மனசோட குழப்பங்களை எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் அவர் 82 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற நிலைமையில இவ்வளவு டைட்டான ஷெட்யூலும் ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைலும் நமக்கு இல்லைனாலும் நாம் ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட மனசில் ஒரு பார்ட் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்குது. இது மாதிரியான ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுறதால நம்மளோட மனசோட ஆக்டிவிட்டீஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எல்லா சோம்பேறித்தனத்தையும் ஓரங்கட்ட முடியும். லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று அன்புடன் லீ வின். நாமும் மாறி உலகையும் மாற்றுவோம்.